Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் உடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். லிஸ்ட்டு கொடுத்துட்டு 3 years 5 years எவ்வளோ சீட் வேகன்சிஸ் இருக்குது, தமிழ் மீடியம் எந்தெந்த காலேஜில் 5 years and 3 yearsக்கு இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு எந்தெந்த காலேஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு எக்ஸல் சீட்டில் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தனித்தனி வீடியோ போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக மைண்டில் வச்சுருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆள் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 காலேஜஸ் இருக்குது அஃபிலியேட்டடில். இந்த 15 காலேஜஸில் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் புதுப்பாக்கமில் சென்னையில் இருக்குது. இது இங்கே பார்த்தீங்கன்னா 3 yearsக்கு 160 சீட்டும் 5 yearsக்கு 121 சீட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் தமிழ் மீடியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 3 years and 5 years ரெண்டுத்துக்குமே தமிழ் மீடியம் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு 200 சீட்டும் கேர்ள்ஸுக்கு 200 இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் பட்டறை பெருமுத்தூரில் பார்த்தீங்கன்னா 3 yearsக்கு பார்த்தீங்கன்னா 160 சீட்டும் 5 yearsக்கு பார்த்தீங்கன்னா 120 சீட்டும் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம்னு பார்த்தீங்கன்னா 3 years and 5 years போத்துக்குமே தமிழ் மீடியம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு 200 கேர்ள்ஸுக்கு 200 சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 years LLBக்கு 181 சீட்டும் 5 yearsக்கு 171 சீட்டும் கொடுக்குறாங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா 3 years 5 years ரெண்டுத்துக்குமே இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 60 இடம் இருக்குது, கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 70 இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி கவர்மெண்ட் லா காலேஜில் பார்த்தீங்கன்னா 3 yearsக்கு 200 சீட்டும் 5 yearsக்கு 160 சீட்டும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் மீடியம்னு பார்த்தீங்கன்னா 3 years 5 years ரெண்டுத்துலையுமே இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது பாய்ஸ்க்கு கிடையாது, கேர்ள்ஸுக்கு 120 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூரில் 3 years பார்த்தீங்கன்னா 200 சீட் இருக்குது, 5 yearsக்கு 160 சீட் வேகன்சிஸ் இருக்குது. தமிழ் மீடியம்னு பார்த்தீங்கன்னா 3 years and 5 years ரெண்டுத்துக்குமே தமிழ் மீடியம் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு 60 சீட்டும் கேர்ள்ஸுக்கு 60 இடமும் ஒதுக்கீடு செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி கவர்மெண்ட் லா காலேஜ் பார்த்தீங்கன்னா 3 yearsக்கு 200 சீட்டும் 5 yearsக்கு 160 சீட்டும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் மீடியம்னு பார்த்தீங்கன்னா 5 yearsக்கு இருக்குது, 3 yearsக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு கிடையாது, கேர்ள்ஸ்க்கு 100 சீட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கவர்மெண்ட் லா காலேஜ் இதில் 3 yearsக்கு பார்த்தீங்கன்னா 80 சீட்டும் 5 yearsக்கு 160 சீட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழ் மீடியம்னு பார்த்தீங்கன்னா 3 yearsக்கு கிடையாது, 5 yearsக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தா பாய்ஸ்க்கு கிடையாது, கேர்ள்ஸுக்கு 100 சீட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வேலூர் கவர்மெண்ட் லா காலேஜ் 3 yearsக்கு பார்த்தீங்கன்னா 120 சீட்டு 5 yearsக்கும் 120 சீட்டு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் தமிழ் மீடியம் இந்த வேலூர் கவர்மெண்ட் லா காலேஜில் கிடையாது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு கிடையாது, கேர்ள்ஸ்க்கு 100 சீட்டே அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விழுப்புரம் கவர்மெண்ட் லா காலேஜ் பாய்ஸ் 3 years and 5 yearsக்கு ஈச் 120 சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் பார்த்தா விழுப்புரத்தில் கிடையாது. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு 200 சீட்டும் கேர்ள்ஸுக்கு 200 சீட்டும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தருமபுரி கவர்மெண்ட் லா காலேஜ் 3 yearsக்கு 120 சீட்டும் 5 yearsக்கு 120 சீட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழ் மீடியம் தருமபுரியில் கிடையாது. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தா பாய்ஸ்க்கு 200 கேர்ள்ஸ்க்கு 200 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் கவர்மெண்ட் லா காலேஜ்னு பார்த்தீங்கன்னா 3 yearsக்கு 120 5 yearsக்கு 120 சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் மீடியம் கிடையாது ராமநாதபுரம் கவர்மெண்ட் லா காலேஜில். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ்க்கு இருக்கா இல்லையான்றதை மென்ஷன் பண்ணலை. கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 150 சீட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சேலம் கவர்மெண்ட் லா காலேஜ்
3 இயர்ஸ்க்கு வந்து 120, 5 இயர்ஸ்க்கு வந்து 120 சீட் அவைலபிள் இருக்குது. தமிழ் மீடியம் பார்த்தா சேலமில் கிடையாது. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு 200, கேர்ள்ஸ்க்கு 200 அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாமக்கல் கவர்மெண்ட் லா காலேஜ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு 80, 5 இயர்ஸ்க்கு 80. தமிழ் மீடியம் கிடையாது நாமக்கல்லில். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்குமே கிடையாது, கேர்ள்ஸ்க்குமே கிடையாது இந்த நாமக்கல்லில். அதுக்கப்புறம் தேனி கவர்மெண்ட் லா காலேஜ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து 120, 5 இயர்ஸ்க்கு 120. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கு 200 கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் கிடையாது தேனிலையும். அடுத்தது வந்து லாஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் காலேஜில் பார்க்க போகிறது வந்து காரைக்குடி கவர்மெண்ட் லா காலேஜ் 3 இயர்ஸ்க்கு 80 சீட்டும் 5 இயர்ஸ்க்கு 80 சீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இந்த காரைக்குடி காலேஜ் வந்து கிடையாது. ஸோ தமிழ் மீடியம்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜ் இருக்குதுன்னா புதுப்பாக்கம், பட்டறைப்பெரும்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டில் வந்து 5 இயர்ஸ்க்கு மட்டும் இருக்குது, 3 இயர்ஸ்க்கு கிடையாது. அதுக்கப்புறம் எந்த காலேஜஸ்லையும் வந்து தமிழ் மீடியம் கிடையாது. இந்த தமிழ் மீடியம் என்றது 60 மாணவர்களை வந்து ஒரு வகுப்பை பிரித்து அவங்களுக்கு வந்து தமிழ் வழி கல்வி வந்து பயிற்றுவிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜஸுடைய டீட்டெயில்ஸு. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரைவேட் காலேஜஸுடைய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ரைவேட் காலேஜஸ் டோட்டலாக அஃபிலேட்டட் கவர்மெண்ட் மூலயமா சீட்டு நீங்கள் வாங்கணும்னா ப்ரைவேட் லா காலேஜஸ் வந்து 11 காலேஜஸ் வந்து அஃபிலேட்டடில் இருக்குது அம்பேத்கரில். ஃபஸ்ட்டு பார்க்குற போகிறது என்னென்னா சரஸ்வதி லா காலேஜ். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில். 3 இயர்ஸில் வந்து 39 சீட்டு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. 5 இயர்ஸில் வந்து 39 சீட்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலயமா போகிறதால இந்த 39 சீட்டு வந்து கவர்மெண்ட் கோட்டாக்காக ஒதுக்கியிருக்காங்க. மற்றபடி இருக்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலயமா நீங்கள் டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணால் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம்ன்றது இந்த ப்ரைவேட் காலேஜஸ் எங்கேயுமே வந்து கிடையாது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்றது இருக்குது. திண்டிவனம் சரஸ்வதி லா காலேஜில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மதர் தெரேசா லா காலேஜ். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில். இந்த காலேஜுக்குமே வந்து 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் வந்து 39 சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் மீடியம் கிடையாது ஆஸ் யூஸ்வல். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடிஎன் லா காலேஜ். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில். இவங்களுமே வந்து 3 இயர்ஸ்க்கு 39, 5 இயர்ஸ்க்கு 39 சீட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் வழி கல்வி கிடையாது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போத் மெம்பர்ஸ்க்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கேஎம்சி காலேஜ் ஆஃப் லா. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர். இவங்க வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு வந்து 78 சீட்டும் 5 இயர்ஸ்க்கு வந்து 78 சீட்டும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் மீடியம் கிடையாது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஈரோடு காலேஜ் ஆஃப் லா. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஈரோட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. 3 இயர்ஸ்க்கு 39 சீட்டும் 5 இயர்ஸ்க்கு 39 சீட்டும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் தமிழ் மீடியம் வந்து இந்த ஈரோடு காலேஜில் வந்து கிடையாது. நீங்கள் ஒரு வேளை அலோகேட் ஆயிடுச்சுன்னா இந்த காலேஜில் படிக்க போகிறீங்கன்னா வெளியில் தான் வந்து ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எஸ் தங்கப்பழம் லா காலேஜ் தென்காசி. இவங்க வந்து 3 இயர்ஸ்க்கு 39 சீட்டும் 5 இயர்ஸ்க்கு வந்து 39 சீட்டும் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் மீடியம் கிடையாது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு 2 பேருக்குமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் துளசி காலேஜ் ஆஃப் லா ஃபார் உமன் டியூட்டிகோரியன். இது வந்து உமன்ஸ் காலேஜ். ஸோ வந்துட்டு 3 இயர்ஸில் 39ம் 5 இயர்ஸில் 39ம் தமிழ் மீடியம் கிடையாது. இதில் பாய்ஸ்க்கு ஹாஸ்டல் கிடையாது. ஏன்னா வந்து இது கேர்ள்ஸ் காலேஜ். ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் முகில் காலேஜ் ஆஃப் லா கன்னியாகுமரியில் இருக்குது. இவங்க எவ்வளோ சீட் வேக்கன்சிஸ் அலோகேட் பண்ணுறாங்கன்னா 39 3 இயர்ஸ் 39 5 இயர்ஸு. தமிழ் மீடியம் கிடையாது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்கேபி லா காலேஜ். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில். இவங்களும் வந்து 39 வந்து 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு வந்து சீட் அலோகேட் பண்ணுறாங்க. தமிழ் மீடியம் கிடையாது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் சார் ஐசக் நியூட்டன் லா காலேஜ் நாகப்பட்டினமில் இருக்குது. 39 3 இயர்ஸும் 39 5 இயர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழ் வழி கல்வி கிடையாது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பண்ணால்
ஆனந்தம் லா காலேஜ் தஞ்சாவூரில் இருக்குது. 39 வந்து 3 இயர்ஸ்க்கும் 39 5 இயர்ஸ்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழ் வழி கல்வி கிடையாது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்குது. ஸோ ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு தமிழ் வழி கல்வி கிடையாது. கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரு சில காலேஜஸ் 4 to 5 காலேஜஸ் வந்து தான் தமிழ் வழி கல்வி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்.